படிச்சிருக்காங்க, திறமையுடையவர்கள். அதனால இவர்களுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலும் ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இவங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய முதல் வாசகத்தை கொஞ்சம் வாசிங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 12வது வசனம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட அரசு அதிகாரிகள் யார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற இந்த அனனியா, அசரியா, மிகாவேல். படித்தவர்கள், வேலை வாய்ப்பில் உள்ளவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாய் வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட இவர்களுக்கு கடவுளுக்கு சாட்சி பகர வேண்டிய ஒரு கட்டாயம் சூழல் அங்கு உருவாக்கப்படுகிறது. நீங்கள் எங்கள் தேவர்களை புகழ வேண்டும், எங்களுடைய தேவர்களை வணங்க வேண்டும் என்று அவர்கள் மேல் ஒரு மத திணிப்பு அங்கு அனுமதிக்கப்படுகிற பொழுது அவர்கள் அவற்றை துணிந்து எதிர்க்கிறார்கள். அதனால் வருகிற விளைவுகளை குறித்து அவர்கள் சொல்லுகிற ஒரே வாசகம், எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அதுதான் 17வது வசனத்துல நம்ம மரண வசனமாக வாசிச்சோம். அதுல வாசிங்கம்மா. இவ்வளவு பேசுறது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் முக்கியம். அதுதான் அங்க முக்கியம். அவர் விடுவிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் ஆக நாங்கள் விடுவிக்கப்பட்டாலும் விடுவிக்கப்படாவிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் எங்கள் கடவுளை தவிர வேறு ஒருவரையும் பணிந்து கொள்வதில்லை. எங்களுடைய நடவடிக்கைகளினால் நாங்கள் கடவுளுக்கு சாட்சியாக மட்டுமே வாழ்வோம். இதனால் எங்களுடைய படிப்புக்கோ, அரசாங்க உத்தியோகத்துக்கோ, எங்களுடைய பொருளாதார சூழலுக்கோ, எங்களுடைய சமூக நற்பெயருக்கோ எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படுகிறது இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுக்கான காரியங்களை செய்வதற்கு உறுதியாக இருக்கிறோம் என்று அடிமைப்பட்டு போன 3 நபர்களால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் இத்தனை ஆண்டுகள் திருச்சபையின் உறுப்பினராய் நம்மை நாமே கிறிஸ்தவர்களாய் சொல்லிக் கொள்கிறோமே, எந்த அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளில் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறோம்.